தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரை விஸ்வரூபமாக வாய்ப்பு இருக்கு. தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் இன்னொரு புறம் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி பல மாநிலங்களை சூறையாட போகுது. அதி கனமழை நம்ம பார்க்க போகிறோம். ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அதி கனமழை எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்க போகுது, தமிழகத்தினுடைய வானிலை என்ன அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இனி வரும் நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாட்களாக பார்க்கிறோம். இதுவரைக்கும் கனமழையாக நமக்கு பதிவாகிட்டு இருந்தது. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து மிக விளக்கமாக பார்க்கலாம். நீங்க அதற்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இன்னும் இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு. நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு அருமையான சலுகைகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை வாங்கி பயன்பெறுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் மற்றும் மழை காலங்களில் நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் அதில் விற்பனை செய்யப்படுகிறது. வாங்கி பயன்பெறுங்க. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மாலை நேரங்களுக்கு பிறகுதான் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். ஏன்னா காலை நேரங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வைத்து, அதே மாதிரி பகல் நேரங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து இன்னைக்கு மழை வராது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடவே முடியாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வடகிழக்கு பருவக்காற்று நமக்கு வர வரைக்கும் பெரும்பாலான இடங்கள்ல மாலை இரவு நேர மழை வாய்ப்பாக தான் நம்ம அதிகமா எதிர்பார்க்க முடியும். எப்பொழுது நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று கடல் பகுதியிலிருந்து நேரடியாக தமிழகத்துக்கு வீச தொடங்குதோ அப்போதான் நம்ம காலை நேரங்கள் பகல் நேரங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். நேரடியாக தாழ்வு பகுதிகள் தமிழ்நாட்டில் கரையை கடக்கும். அது வரைக்கும் மாலை இரவு நேர மழை வாய்ப்பாகவே தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரவு நள்ளிரவில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், சில பகுதிகளில் கனமழையாக, சில பகுதிகளில் மிதமான மழையாக எதிர்பார்க்கப்படுது. பகல்ல கொஞ்சம் வெயில் வரதாங்க செய்யும். ஆனா இரவு நேரத்துல பரவலாக மழை வாய்ப்புகளும் கொஞ்சம் தீவிரமாகவே இருக்கிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு விட்டு விட்டு நமக்கு பதிவாக போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் மிதமானதிலிருந்து கனமழையா இருக்கும். இப்ப மிக கனமழை வருமானு கேட்டா மிக கனமழை கிடையாது. மிதமானதிலிருந்து கனமழை, பொதுவாக ஒரு 3 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உள் மாவட்டங்களிலும் மழை தீவிரம் அதிகரிக்கும். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மாலை நேரங்களுக்கு பிறகு எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு 6 மணியிலிருந்து 8 மணி அல்லது 9 மணி இந்த இரவு நேரக்குள்ளாக மாலை நேரங்கள் முடியும் தருவாயில நம்ம மழை வாய்ப்புகள் கணிசமாக உள் மாவட்டங்களில் பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்திலும் உள் மாவட்டத்தில் பரவலாக மாலை நேரங்களுக்கு பிறகு மழை பொழிவு தொடங்கியதை பார்த்தோம். அதன் பிறகு இரவு மற்றும் நள்ளிரவிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை தொடர்ந்து நீடித்தது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டுமல்லாமல் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும், அதே மாதிரி சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு செப்டம்பர் 24 வரைக்கும். நம்ம டேட் சொன்னதுல எந்த மாற்றமும் நம்ம வந்து பண்ண போறது கிடையாது. தேதிகள் அறிவிப்புல எந்த மாற்றம் உள்ள செப்டம்பர் 24 வரை தமிழகத்தில் பரவலாக மழை தொடர்ந்து நீடிக்கும். செப்டம்பர் 25க்கு அப்புறமா தான் வெயில் கொஞ்சம் அதிகமாக பகலில் வரப்போகுது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு மழை பொழிவுங்கிறது அதிகமாகவே பதிவாகிட்டு இருக்கு நிறைய மாவட்டத்தில். இந்த வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்பதாக, அதாவது இந்த பருவமழை தொடங்குறதுக்கு முன்பதாக கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும். அதன் பிறகு நமக்கு பருவமழை தொடங்கி அதிக மழை பொழிவையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பகலில் வெயிலும் காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் மழை பொழிவும் தீவிரம் அடையும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியில மாலை நேரங்களுக்கு அப்புறமா தான் மழை வாய்ப்பெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு இது தொடரும். ஏன்னா அடுத்து வரப்போகிற 3 நாளுமே மாலை இரவு நேரம் மழை பொழிவாக கண்டிப்பாக இருக்கும்.
அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மழை எப்படிங்க, ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு தொடர்ந்து காணப்படும். டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மழை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. மிதமான மழை எதிர்பாருங்க, ரொம்ப மிக கனமழை அதி கனமழையெல்லாம் கிடையாது. ஓரளவு நமக்கு மிதமான மழை 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ள ஓரளவு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே பகுதியாக பதிவாகும். அதனால டெல்டா பகுதிகள் பொறுத்தவரை பெரிதளவு ஆபத்து கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு இந்த மாதம் தேவையான மழை பொழிவு கண்டிப்பாக நமக்கு பதிவாகிறோம். சில இடங்களில் கூடுதல் மழையே பதிவாகிட்டு இருக்கு டெல்டாவிலுமே கூட. வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே எல்லா பகுதிகள் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி, அதில் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு மழை கிடைச்சிரும். இந்த செப்டம்பர்ல ஏற்கனவே விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல 20 சென்டிமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்கு மழை பொழிவுலாம். அதிக மழை பொழிவு விழுப்புரம் மாவட்டத்திலலாம் பதிவானதை பார்த்தோம். போதுமான அளவு மழை பொழிவு வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டங்கள்ல பதிவாகிறோம். அப்போ வடகிழக்கு பருவமழை வந்தோடனே என்னங்க பண்றது அப்படின்னா வெள்ளத்துல தான் சிக்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒவ்வொரு மாதமும் போதுமான மழையை தாண்டி கூடுதல் மழை கூட சில மாவட்டங்களில் பதிவாகிட்டு தான் இருக்கு. அது மறுக்க முடியாது. நிறைய மாவட்டங்களில் கூடுதல் மழை நமக்கு பதிவாகிட்டு இருக்கு. அப்போ வடகிழக்கு பருவமழையில ஆரம்பமே மிக கனமழை அதி கனமழையா தொடங்கும் போது தாழ்வான பகுதிகள்லாம் வெள்ளத்துல தத்தளிக்கும். அதனால இப்பொழுதுல இருந்தே நம்ம உஷாராக இருந்திருக்கணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம இப்பொழுதுலேருந்து நம்ம எடுத்தாதான் சரியாக இருக்கும். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தாங்க பதிலடி கொடுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதே மாதிரி சிவகங்கை போன்ற இடங்கள், விருதுநகர் மாவட்டத்தில் அதிக அளவு மழை தீவிரம் கிடையாது. அப்படியே மழை வந்தாலும் மிதமான மழையாக தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்குற அந்த அதி கனமழை 20 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டருக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா அப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்தால் நம்ம அறிவிக்கிறோம். மிதமான மழை மட்டும்தான் வாய்ப்புகள், அதுவும் பகுதியாக தான் இருக்கு. மதுரை, திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரத்தில் பகுதியாக கனமழை பதிவாகும் சில இடங்கள்ல வரும் நாட்கள்ல. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை, மலை பகுதிகளில் மட்டும் சற்று கனமழையாக ஆங்காங்கே பதிவாகும். குமரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டம் மற்றும் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம். பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நம்ம பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக வடக்கு ஆந்திர பகுதிகள் ஸ்ரீகாகுளம், விசாகப்பட்டினம், விஜயவாடா, மச்சிலிப்பட்டினம், அதை தொடர்ந்து நெல்லூர், திருப்பதி, ஓங்கோல், இந்த இடம்லாம் நல்ல மழை பொழிவு அதிகமாக பதிவாக போகுது. வங்கக்கடல் பகுதிகளில் உருவான தாழ்வு பகுதியின் காரணமாக வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதிகளிலும், தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அதன் பகுதிகள் நிறைய மழை பொழிவு அதிகமாக காத்திருக்கு. தெலுங்கானாவினுடைய மேற்கு பகுதிகள் அதிக மழை பொழிவு, அதாவது 30 சென்டிமீட்டர் 20 முதல் 30 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தெலுங்கானாவில் வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் இருக்கு. ஆந்திர மாநிலங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இருந்தால் உடனே அறிவிப்புகள் கொடுங்க. மழை ரொம்ப அதிகமாக வரப்போகுதுன்னு தகவல் நீங்க கொடுங்க. நம்ம சேனல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆந்திர பகுதிகளில் அதிக மழை வாய்ப்புகள், தெலுங்கானாவிலும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் யாராவது இதை பார்த்து கொண்டிருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் மீண்டுமாக 40 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வரக்கூடிய செப்டம்பர் இறுதி நாட்கள், இந்த மாதம் முடியும் போது மகாராஷ்டிராவில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி வட இந்திய மாநிலங்களிலும் நிறைய பகுதிகளில் கடுமையான மழை பொழிவுகள் தீவிரமடையும். நண்பர்களே, தமிழ்நாடு பொறுத்தவரை இந்த அக்டோபர் 3வது வாரம் முதல் தான் வடகிழக்கு பருவக்காற்று வீச தொடங்கும். அப்படிங்கிறதுனால அக்டோபர் 3வது வாரத்துக்கு அப்புறம் நீங்க வடகிழக்கு பருவமழை எதிர்பாருங்க. ஏன்னா நிறைய பேர் எப்போதான் நம்ம பருவமழை தொடங்கும்னு கேட்டிருந்தீங்க. அக்டோபர் 3வது வாரம் முதல் பருவக்காற்று நம்ம தமிழகத்தை நோக்கி வீசுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.